பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கடந்த சில மாதங்களாகவே விஜய்க்கு எதிராக பல கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பல இன்டர்வியூவில் தாவேகா குறித்தும் விஜய் குறித்தும் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு. முக்கியமாக இன்றைக்கி விஜயை பின்பற்றுகிற இந்த இளைஞர் கூட்டத்துக்கு அவர் அறிவுரையாக நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காரு. அதில் பல ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, பல இது ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம பின்னால் பேசுவோம். ஆனால் நேற்று அவருடைய காரை மர்ம நபர்கள் உடைச்சிருக்காங்க. இந்த பின்புற கண்ணாடியை ஒரு பெரிய பலமான கல்லை கொண்டு தாக்கின மாதிரி தெரியுது. அந்த இமேஜ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. எங்கேயோ ஒரு உணவகத்தில் காரை நிறுத்திட்டு உள்ளே போய் சாப்பிட்டு வெளியில் பார்க்கும் பொழுது அவருடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு. அதை உடைத்தவர்கள் யாராவது திருடர்களா அல்லது விஜய் ரசிகர்களா? இது ரெண்டு தான் இப்போதைக்கு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் கூட குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையுமே சிசிடிவி இருக்குது. யார் அவருடைய அடையாளத்தை வைத்து தேடி பிடிச்சிட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அவரை பிடித்த பிறகு தான் அவர் யாருங்கிற முடிவுக்கு நாம் வர முடியும். ஆனால் ஜேம்ஸ் வசந்தன் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் தருதலையா தற்குறியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. கட்டாயமாக அவருக்கு கோபம் வரும். இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறது ஒன்றும் தவறே கிடையாது. ஒருவர் எதிர்கருத்து சொல்லும் பொழுது நம்முடைய கருத்தை முன்னோக்கினுமே தவிர கற்களை கொண்டு தாக்குவதுங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வன்முறைக்கு எந்த காலத்திலும் இங்கே இடம் கிடையாது. அதுதான் எந்த ஆட்சி இருந்தாலும் மக்கள் ஏன் வெறுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆட்சியில் ரவுடிசம் பெருகுச்சுன்னா அந்த ஆட்சியவே மக்கள் வெறுப்பாங்க. ஸோ அதனால் தாவேகா விஜய் அவர் மீது அன்பு கொண்ட நம்பிக்கை கொண்ட மக்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, விஜய்க்கு எதிர்கருத்தை சொல்கிற ஒருவருடைய ப்ராப்பர்ட்டி நொறுக்கப்படும் பொழுது அல்லது எங்காவது அவர் போகும் பொழுது அவருக்கு இடையூறு விளைவிக்கப்படும் பொழுது அந்த தவறு விஜயின் தவறாக தான் பார்க்கப்படும். யாரோ ஒருத்தன் பண்ணிட்டான், விஜய் மீது அன்புள்ளவன் ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னு கடந்து போக மாட்டாங்க. கட்டாயமாக அதனுடைய பழி விஜயைத்தான் போய் சேரும். அப்படி இருக்கும் பொழுது விஜய் மீது அன்பு கொண்ட யாருமே இந்த வேலையை எதிர்காலத்தில் கூட செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அழுத்தமான கருத்து. இந்த நேரத்தில் நாம் ஜேம்ஸ் வசந்தன்ட்டையும் சில கேள்விகளை முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. அவருக்கு இந்த சமூகம் குறித்த அக்கறை இருக்குது. திடீர்னு யாரோ ஒருத்தர் இத்தனை வருட திராவிட ஆட்சியில் நடந்த நன்மைகளை எல்லாமே காலி பண்ணிட போகிறாரோ அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ரெண்டு கட்சிகளுமே ஒரு கடுமையான உழைப்பையும் மக்கள் மீது ஒரு அன்பையும் செலுத்தலைன்னா இன்றைக்கி மாநிலம் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வளர்ந்தே இருக்காது. நாமும் உத்தரப்பிரதேசம் பீகார் போல் ரொம்ப கீழ்மட்டமாக நம்முடைய புத்தியும் கூட கீழ்மட்டமாக இருந்திருக்கும். இன்றைக்கி எல்லாருமே படித்து ஓரளவுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த கட்சிகளும் அந்த கட்சிகள் கொடுத்த கல்வியும் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. ஆனால் இதை விட ஒரு பெரிய விஷனோட ஒருத்தர் வர்றாருன்னே வச்சுங்களேன். இப்போ விஜய் போன்ற ஒரு இளைஞர் அரசியலுக்கு வரும் பொழுது பல்வேறு நாடுகளில் போய் சுற்றிட்டு வந்தவர் அந்த நாடுகளைப் போல் நம் நாடும் இருக்கணும்னு நினச்சி ஒரு மறுமலர்ச்சியை முன்னெடுக்கிறாருன்னு வைங்களேன். ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே நாம் இவர் விளங்க மாட்டார், உருப்பிட மாட்டார், இவரை சுற்றி இருக்கிற கூட்டமெல்லாம் ஒன்றும் இல்லாத கூட்டமாக இருக்குது, எதுக்குமே அறிவு கிடையாது அப்படின்னு ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஆனால் ஜேம்ஸ் வசந்தனை பொறுத்தளவுக்கு அந்த அச்சம் அவருக்கு இருக்குது. ஒருவேளை நாளைக்கு விஜய் இங்கே வந்தார்னா இந்த நாடே சுடுகாடாயிடுமோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு இருக்குது. அதன் காரணமாக அவர் இங்கே பல கருத்துக்களை முன் வச்சுட்டே இருக்கார். அதில் ரொம்ப மேலோட்டமாக சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு. அதுதான் நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவரை நாம் ரொம்ப ஒரு மேன்மையான இடத்துல வச்சு தான் நான் எப்போவுமே அவரை பார்க்குறது உண்டு. ஏன்னா அவருடைய இசை அறிவு, அவர் பண்ண ஒரு அதிகபட்சம் ஒரு 4 படம் இசையமைச்சிருப்பார். அது 4மே ரொம்ப முக்கியமான படங்கள். அவர் நினச்சா வதவதன்னு நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்கலாம். பட் கொஞ்சம் செலக்டிவாக தான் பண்ணுறாரு. அதே மாதிரி சன் டிவியில் நீண்ட காலம் ஒர்க் பண்ணவர். ஒரு செய்தி நிறுவனத்தில், அதுவும் ஒரு முக்கியமான செய்தி நிறுவனத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் ஒருத்தர் இருந்தாருன்னா கட்டாயமாக அவருக்கு ஒரு சமூக அக்கறை இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதன் காரணமாக நமக்கு அவர் மீது ஒரு மிகுந்த மரியாதை உண்டு. ஆனால் அவர் ஒருதலை பட்சமாக பேசுகிறாரோங்கிற ஒரு எண்ணத்தை தொடர்ந்து அவர் இங்கே விளைவிச்சுட்டே இருக்கார். அதன் காரணமாக தான் நாம் அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாரு, விஜயினுடைய சம்பாத்தியம் குறித்து பேசுகிறார். அவர் ஒரு சொத்து கணக்கு காமிக்கிறாரு, ஆனால் அவ்வளோதான் அவர்கிட்ட இருக்கா, ஒரு 5000 கோடியாவது அவர் வச்சுருக்க மாட்டாரா, அப்போ நீ பொய் சொல்கிறியே அப்படின்னு சொல்கிறாரு. அதே கேள்வியை அவர் முதல்வர் ஸ்டாலினை நோக்கி கேட்க முடியுமா? அப்படி கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாருன்னா
கட்டாயமாக இந்த இடத்துல நாம் சல்யூட் பண்ணலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு அவங்க சொத்து கணக்கு கொடுக்கும் பொழுது முதல்வர் வந்து 6 கோடி தான் சொத்து இருக்குது அப்படின்னு கொடுக்குறாரு. கார் கூட அவர்கிட்ட இல்லைன்னு கொடுக்குறாரு. இது யாராலாவது நம்ப முடியுமா? படிக்காத ரொம்ப ரொம்ப படிக்காத பிளாட்ஃபார்மில் தூங்கிட்டு இருக்கிற ஒரு தற்கொலை கேட்டால் கூட இது இல்லை பொய்ன்னு தான் சொல்லுவான். அது ஏன் ஜேம்ஸ் வசந்தனுக்கு தெரியாமல் போச்சுன்னு தெரில. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விஜயை கேள்வி கேட்பதற்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. விஜய் பின்னால் அலைகிற இந்த பெரும் கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு அறிவை புகட்ட வேண்டும்ங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அதுவும் வரவேற்கக்கூடியதே. அதே கேள்வியை அப்படியே திரும்பி இந்த பக்கம் முதல்வர்கிட்ட, சார் நாங்கள் உங்களை எவ்வளோ நம்புகிறோம், உங்களை எவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருக்கோம், இப்படி ஒரு பொய்யை நீங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லலாமா சார்ன்னு கேட்கணும்ல. அவர் எங்கேயுமே கேட்கலையே. பாருங்கள், கேஎன்ஆர் எத்தனை வருடமாக அமைச்சராக இருக்கிறாரு, திருச்சியே அவர் கண்ட்ரோலில் இருக்குங்கிறாங்க. அவர் கொடுத்த சொத்து கணக்கை ஜேம்ஸ் வசந்தன் பார்த்தாரா பார்க்கலையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒருவரை மட்டுமே அடிக்காதீங்க, இன்னொரு பக்கம் திரும்பி அங்கே என்ன நடக்குது அந்த விமர்சனத்தையும் நீங்கள் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் விஜய் ரசிகர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேரோட ஒரு கலந்துரையாடல் பண்ணுறாரு. அவங்க வந்தவங்க யாருமே வந்து எந்த அனுபவமும் மற்றவர்கள். முதல் முறையாக மைக்கை அவங்க பிடிக்கிறாங்க. அவங்களால ஃப்ளூயண்ட்டாக சொல்ல வர்ற கருத்தையும் சொல்ல முடியல, திணறாங்க, உளர்றாங்க. இதுதான் விஜயினுடைய கூட்டம் அப்படிங்கிற பிராண்டை நீங்கள் உருவாக்க ட்ரை பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் புலமை பெற்றவர், நாங்கள்லாம் உங்களை வந்து திரையில் பார்த்து ரசிச்சிருக்கோம். இந்த குட்டி திரையில் பார்த்து நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராம்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேண்ணா. அப்படிலாம் தான் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். உங்களுக்கு இருக்கிற இந்த ஃப்ளூயன்சி அவனுக்கு இருக்காது இல்லை. இப்போ அவனோடு சரிக்கு சமமாக நீங்கள் வாதாடுவதுங்கிறது ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவனை நீங்கள் மடக்கிட்டு பெருமைப்படுறீங்க. அவன் ஏதோ கேள்வி கேட்க வரான், அவனை மடக்குன்னு மடக்குறீங்க. அது சரியாக இல்லைல்ல. நீங்கள் இப்போ நல்ல படித்த பண்பாளர்கள், பிரமாதமாக பேசிய பழக்கப்பட்டவர்களோடு உட்காந்து ஒரு விவாதம் நடத்தி வெல்வதுங்கிறது வேறு. அவங்க ஒன்றுமே தெரியாதவங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு எண்ணத்தில் விஜய் பின்னால் போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குது. நீங்கள் பல கேள்விகள் கேட்குறீங்க. கட்டாயமாக ஒரு 60% மேற்பட்டவர்கள் எதுவுமே தெரியாத ஒரு கூட்டமாக தான் இருக்குது. இங்கே வந்து நம்ம மண்புழு மாதிரி ஒவ்வொருத்தரையும் உருவாக்கி வச்சுருக்கோம். இப்போ படிப்புங்கிறது வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதா இல்லாமல் மனப்பாடம் பண்ணுகிற ஒரு படிப்பாக இங்கே உருவாக்கி வச்சுருக்கோம். அவன் அப்படி தான் வருவான். ஒரு திரைக்கவர்ச்சியை பார்த்து வர்றவனை நீங்கள் திருத்தணும்னு நினைக்கும் பொழுது ஒன்று ஒன்றா இன்னும் கவனமாக அவன் சொல்கிறத கேட்டு அவனுக்கு ஒரு சரியான பதிலை சொன்னால் சரியாக இருக்கும். அந்த ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சியில் கொல்லப்பட்ட விவகாரத்தை ஒரு பெண்மணி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மாணவி வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்ரீமதி பேரும் மறந்து போச்சு, கள்ளக்குறிச்சிங்கிற பேரும் மறந்து போச்சு. நீங்களாவது நீ சொல்ல வர்றது கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி தானம்மா அப்படின்னு கேட்கலாமே. அதை நீங்கள் கேட்கல, அப்படி போகிறீங்க. இதுமாதிரி பல விஷயங்களை. அப்புறம் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறீங்க, மாற்றத்தை விரும்புகிற நீங்கள் ஏன் சீமானுக்கு வாக்களிக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்க. சீமானோடு ஒப்பிடும்போது விஜய் ஒருபடி மேலே தான் இருக்கார். சீமானுடைய தேர்தல் அறிக்கையை படித்த பிறகும் உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா உள்ளபடியே உங்களை நினைத்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன். ஏன்னா இப்போ அவர் சொல்கிறாரு ஒரு கருத்து, நீங்கள் நிச்சயமாக சீமானுக்காக ஒரு வீடியோ போடுங்க. மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன், நீங்கள் சீமானுக்காக ஒரு வீடியோ போடுங்க. விஜயினுடைய ரசிகர்கள் தற்கொலைன்னு சொல்கிற நீங்கள் சீமானே அப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரே, நீங்கள் அது குறித்து ஏதாவது பேசியிருக்கீங்களா? அந்த தேர்தல் அறிக்கையில் 1-2 தவிர பாக்கி எல்லாமே அபத்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே இல்லாத விஷயங்களெல்லாம் அவர் சொல்கிறார். நினச்சா பக்கத்து நாட்டில் போய் ஒரு முதல்வர் படையெடுத்துட முடியுமா? ஒரு கும்பலை உருவாக்கி அவங்க கையில் கையெறி குண்டை கொடுத்து படையெடுத்துட முடியுமா? இலங்கை மேலே குண்டு வீசுவன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, உங்களால் ஏற்றுக்க முடியுமா? அது சர்வதேச சட்டங்கள் அதுக்கு ஒத்துக்குமா? அப்போ நீங்கள் அதை வந்து கண்டும் காணாமலும் போகிறீங்க. சீமானுக்கு வாக்களித்தால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. சீமான் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிலைகளையும் அப்புறப்படுத்திட்டு வீரப்பன் சிலையை நிறுவுவேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு சம்மதமா? அது வீரப்பன் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? வீரப்பன் சமாதியை போய் பாருங்கள், அப்படியே மண்ணால் குவிச்சு வச்சுருப்பாங்க. ஒரு செங்கல்ல வச்சு கல்லறை கூட கட்ட முடியாது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி இவ்வளோ பெரிய கட்சி வச்சுருக்கிறாருல்ல சீமான், ஒரு 10 செங்கல்ல வச்சு ஒரு சமாதிக்கு முதல்ல கட்ட சொல்லுங்கள். அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற சிலையெல்லாம் எடுத்துகிட்டு வீரப்பன் சிலையை வைக்கலாம். இப்போ எதை இங்கே நிறுவ முற்படுகிறீர்கள்னு ஒன்று இருக்குல்ல, இதை பற்றிலாம் நீங்கள் என்னைக்காவது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஒட்டுமொத்தமாக விஜயினுடைய ரசிகர்கள், விஜயினுடைய தொண்டர்கள் எல்லாருமே தற்கொலை அப்படிங்கிறீங்களே. ஒன்றும் இல்லை, இப்போ சமீபத்தில் விஜயினுடைய மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து 2 பெண்மணிகள் மேடை ஏறினாங்க. மகளிர் தினம் தன்னைக்கு நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பெண்மணி ஸ்பூர்த்தி, அமெரிக்காவில் மருத்துவராக இருந்துட்டு அரசியல் வேணும்
தாவேக்காவினுடைய அரசியலை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க தற்கொலை அவங்களுக்கு. அஸ்விதான்னு ஒரு பொண்ணு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 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 பீடி சுற்றுகிற குடும்பத்திலிருந்து மிக மிக ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் படிச்சுட்டு வந்த அஸ்விதா தாவேக்காவில் சேர்ந்துருக்காங்க. அவங்க தற்கொலை அவங்களுக்கு. அப்போது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பெரும்பான்மை புரியாத கூட்டமாக இருக்குது, அதை புரிகிற கூட்டமாக மாற்ற வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. அதை ஒரு பக்கம் அவங்க செஞ்சிட்ருக்காங்க, அது வேற. ஆனால் ஒட்டுமொத்தமாகவே இங்கே நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டுமொத்தமாகவே தற்கூரின்னு ஒரு கூட்டத்தை இழிவுபடுத்துவதற்கில்ல. இப்போ நீங்கள்லாம் என்ன ஷேக்ஸ்பியரோட பிள்ளைங்களா? நீங்கள்லாம் என்ன அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தவங்களா? ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு வந்தவங்களா? 8வது தாண்டாதவன், 10வது தாண்டாதவன், +2 முடிக்காதவன் அவன்லாம் தற்கூரின்றான். என்ன நோக்கத்தில் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. அது உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளை, உங்கள் எதிர் வீட்டு பிள்ளை, அது படித்த படிப்பு, அது பார்த்த பார்வை அப்படி தான் வந்து நிற்கிது. அதுக்கு நீங்கள் எடுத்து சொல்லி நம்ம திராவிட இயக்கங்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, திராவிட இயக்கம் 2 கட்சிகளும் மாறி மாறி இந்த மக்களுக்கு நன்மை செய்யலைன்னா நாம் இவ்வளோ பெரிய இடத்துல வளர்ந்துருக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன்ல. இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க. ஒருவேளை விஜய் வந்து இதை விட ஒரு பிரமாதமான விஷயனோடு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது தானே. இப்போ நான் எதுக்கு வந்து ஜேம்ஸ் வசந்தனுக்கு வாங்குன்னு இவ்வளோ பெரிய வீடியோ போடுறேன்னா, மேலோட்டமாக கடந்து போகிறாரு எல்லாத்தையும். நீங்கள் ஒரு கோவன் மாதிரி இருக்கக்கூடாது. எடப்பாடி ஆட்சி வந்தால் கோவன்லாம் கிளம்பி வருவாங்க பாட்டு பாடுறதுக்கு. இதே டாஸ்மாக் எதுக்கு பயங்கரமாக பாட்டெல்லாம் பாடுவாங்க. அதுவே திமுகவில் நடந்ததுன்னா வாயவே திறக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆளாக தயவுசெய்து ஜேம்ஸ் வசந்தன் மாறிடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் இவ்வளவும் பேசிகிட்டு இருக்கேன். அவர் பாருங்கள் எவ்வளோ மேலோட்டமாக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள். விஜய் வந்து திரும்பவும் நடிக்க வர்றேன்னு அவர் சொல்லிட்டாராம். எங்கே சொன்னார்? அப்படி ஒரு வீடியோ போடுறாரு, அப்படி ஒரு பதில் ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிறாரு. ஒரு தொலைக்காட்சி சேனல் அவங்க வந்து எந்த தரவுகளும் இல்லாமல் யாரோ ஒருத்தன் ட்விட்டரில் போட்ட ஒரு பொய்யை செய்தியாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே. அதை இவர் நம்பி விஜய் பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல இது சினிமாவுக்கு வந்துட்டார்ல, இப்போ திரும்ப நடிக்க வராருல்ல, அவரே சொல்லிட்டாருலாம் சொல்கிறாரு. அப்போ ஒரு செய்தியை ரொம்ப மேலோட்டமாக நீங்கள் பார்த்துட்டு ஒரு விமர்சனம் பண்ணுறீங்களா, அதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்னு எனக்கு புரியல. கட்டாயமாக ஜேம்ஸ் வசந்தன் மீது நமக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. நீங்கள் விஜயை விமர்சிப்பதற்கு எல்லா கடமைகளும் உங்களுக்கு இருக்குது, அந்த கட்சியினரை விமர்சிப்பதற்கும் எல்லா கடமைகளும் உங்களுக்கு இருக்குது, செய்யுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அதே பார்வை மெல்ல அப்படி சீமான் பக்கம் திருப்புங்க, திமுக பக்கம் திருப்புங்க, அதிமுக பக்கம் திருப்புங்க. எந்த ஆட்சி ஊழலற்ற ஆட்சியாக இருக்குது? யார் இங்கே சுயநலம் இல்லாமல் வராங்க சொல்லுங்களேன் பார்ப்போம். யாருமே இல்லையே, எல்லாருக்கும் சுயநலம் இருக்குது. விஜய் வந்து அவருடைய டிக்கெட், அவருடைய படத்தின் டிக்கெட் வந்து தாறுமாறாக விற்கிறாங்க, அதை ஏன் விஜய் கட்டுப்படுத்தலை? அவர் தூய சக்தின்னு சொல்லிக்கிறாருன்னா தூய சக்தின்னு எல்லாருமே தான் சொல்லிப்பாங்க. இன்றைக்கி அரசியலுக்கு வரவங்க நான் முள்ள மாதிரி முடிச்ச வைக்கன்னு நான் சொல்லுவான், நான் ரொம்ப நல்லவன் எனக்கு ஓட்டு போடுன்னு தான் சொல்லுவான். எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க, விஜயும் அதுதான் சொல்கிறாரு. அவர் மட்டும் ஏன் தனித்து நிற்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் பொய் சொல்லிட்டே வர்றாருன்னு வச்சுக்கோங்க, ஆட்சியை பிடிக்கணுங்கிறது அவருடைய நோக்கம், பொய் சொல்கிறாருன்னே வச்சுக்கோங்க. நீங்கள் அவரை மட்டும் விமர்சனம் பண்ணுறீங்க. அப்படி பொய் சொல்லாதவர்கள் யாராவது இங்கே இருக்காங்களா? அவர் கேட்குறாரு நான் முதலமைச்சர் ஆயிடுவேன், என்னை முதலமைச்சராக்குங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு. உலகத்திலே இதுதான் முதல் முறை அப்படின்னா யார் இங்கே கேட்கல? இப்போ திமுகவில் வந்து ஒரு தலைவரை முன்னிறுத்துறீங்க, அவர் தானே முதலமைச்சர், அவர் கேட்குறாரோ இல்லையா, அவருக்காக எல்லாரும் கேட்குறாங்கல்ல. அப்படி தான் விஜய் கட்சியிலையும் நடக்குது. ஒரு எடப்பாடி கட்சியில் எடப்பாடி வர்றாரு, என்ன பிரச்சனை அங்கே போயிட்டுருக்கு? பிஜேபி முதலமைச்சர் வேட்பாளரையே அறிவிக்கலை, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு சொல்லவே இல்லைன்னு ஒரு சர்ச்சையை கொண்டு வராங்க. அவர் நான் தான் முதலமைச்சருங்க கெத்தோட சுற்றிட்டு இருக்காரு. ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க, எல்லா மீட்டிங்லேயும் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. நான் தான் முதலமைச்சர்னு சொல்லாமல் மக்கள்கிட்ட போய் எப்படி வாக்க கேட்க முடியும்? முதல்ல உங்களுக்கே அது புரியல. அப்படிலாம் நீங்கள் வந்து பயங்கரமாக ஒருத்தரை பிடிக்கலங்கிறதுக்காக கட்டாயமாக நீங்கள் நடுநிலையாளர்னு சொன்னதுனால நான் இவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் திமுக அப்படின்னு சொல்லிட்டா இந்த கேள்விகள்லாம் இடமே கிடையாது. ஏன்னா திமுகவினர் திமுக தலைமையை பாராட்டுவதற்கு தான் நிற்பாங்க, தாவேக்காவினர் தாவேக்கா தலைமையை பாராட்டுவதற்கு தான் நிற்பாங்க, எடப்பாடி கட்சி அதிமுகவை சேர்ந்தவர்கள் எடப்பாடியை பாராட்டுவதற்கு தான் நிற்பாங்க. அதுதான் அந்தந்த கட்சிகளுடைய கோட்பாடு, அந்தந்த தொண்டர்களுடைய கோட்பாடு. நீங்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா கேள்வியே கிடையாது. ஆனால் நீங்கள் நடுநிலையாளருங்கிற ஒரு போர்வையோடு இங்கே வந்து பேசுகிறதுனால நான் இவ்வளவும் கேட்குறேன். இவ்வளவும் கேட்குறதுனால நான் உடனே விஜயினுடைய ஆதரவாளன், விஜய்க்காக பேசுகிறேன் அப்படின்னு விஜயை எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கேன்னு என்னுடைய வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன். விஜய் செய்கிற தவறை எல்லாமே நான் சுட்டி காட்டியிருக்கேன். அதனால் நானும் இப்போ நடுநிலையோடு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எல்லாரையும் விமர்சனம் பண்ணுங்க,
விஜயையும் விமர்சனம் பண்ணுங்கள், தப்பே கிடையாது.